Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டின்டன் அபே ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இதோட சம்மரி ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன இதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். The title of the poem, lines composed a few miles about Tintin Abbey on revisiting the banks of the Wey during a tour July 13, 1798. இதை நம்ம ஷார்ட்டாக டின்டன் அபேன்னு சொல்கிறோம். Tintin Abbey is written in blank verse and it is a monologue. Specifically, childhood memories of communion with natural beauty is the subject of this poem, and 3 stages of development in Wordsworth's attitude towards nature is discussed in this poem. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போம் பொறுத்த வரைக்கும் சம்மரி அப்படிங்கிறது எப்படி கொடுக்கலான்னு நினச்சேன்னா, கொஷின்ஸ் மூலியமாகவே வந்து சம்மரி சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். ட்ரை பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இப்படியே கண்டினியூ பண்ணலாம். Lines written or composed a few miles about Tintin Abbey on revisiting the banks of the Wey during a tour July 13, 1798 was written by William Wordsworth after a walking tour with Dorothy Wordsworth. Tintin Abbey அப்படிங்கிற இந்த போமை வந்து எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த் அவங்க சிஸ்டரோட இந்த ரிவர் வே அந்த பிளேஸ்க்கு போகும்போது தான் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி இதே இடத்துக்கு வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னே போயிருப்பாங்க. தட் இஸ் இந்த இயர் 1793ல் இந்த இடத்துல இருப்பாங்க. See the second question. The total number of lines in the poem is 160 lines. இந்த டின்டன் அபேயோட போம் வந்து 160 லைன்ஸில் எழுதப்பட்ட ஒரு போம். The poem, lines composed a few miles about Tintin Abbey, is an autobiographical poem. இங்கே போயிட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் an autobiographical work. Lines composed a few miles about Tintin Abbey is a monologue. இங்கே போயிட் அவரோட மெமரிஸை தான் இங்கே ரீகலெக்ட் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் monologue. இந்த போமே வந்து 3 ஸ்டேஜஸில் வந்துட்டு வேர்ட்ஸ்வர்த்தோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் நேச்சரை சொல்கிறதா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிள் டிலைட். ஒரு நேச்சரை பார்க்கும்போது மனசில் வர சந்தோஷம் என்னமோ அது. ரெண்டாவது வந்து இட்ஸ் பியூர்லி ஃபிசிக்கல். ஒரு சவுண்டை கேட்கும்போது நமக்கு ஏற்படுற அந்த ப்ளெஷர், கலர்ஸை பார்க்கும்போது வர ப்ளெஷர், அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த தேர்ட் ஒன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒவ்வொருத்தருக்கும். தட் இஸ் இன் அ மெச்சூர்ட் ஸ்டேட். Now he is feeling and relating with spirituality. இந்த போம் வந்து 5 ஸ்டான்சஸில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத தான் இந்த போமுக்கு பார்க்க போகிறோம். லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த போமுக்கு தேவை கிடையாது. ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த போமை. This stanza begins like this. 5 years have passed, 5 summers with a length of 5 long winters, and again I hear these waters rolling from their mountain springs with a soft inland murmur. Once again do I behold these steep and lofty cliffs. As I told you earlier, இங்கே அதாவது இந்த பேங்க் ஆஃப் ரிவர் வேக்கு எப்போ போயிருப்பாங்க வேர்ட்ஸ்வர்த்னா 1793ல் போயிருப்பாங்க. அதாவது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருப்பாங்க. ஸோ இடைப்பட்ட இந்த 5 இயர்ஸில் என்ன ஆகுது, இப்போ திரும்பவும் வந்து 1798ல் தான் போகிறாங்க அதே பிளேஸ்க்கு வித் இஸ் சிஸ்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூரேஷன் 5 இயர்ஸில் 5 சம்மர்ஸ் போயிருக்கு, 5 வின்டர்ஸ் போயிருக்கு. ஸோ அந்த சீசன் போனதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவர் மட்டும் தனியாக இந்த பேங்க் ஆஃப் ரிவர் வேக்கு வந்தப்போ அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காரு. எப்படி இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே இருந்த மவுண்டைன்ஸ் எப்படி இருந்துச்சு, அங்கே இருந்து ஸ்ட்ரீம்ஸ் எப்படி இருந்தது, அதோட சத்தம் எப்படி இருந்தது, கிளிப்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாரு. பட் அதே மாதிரி இந்த டைம் வந்திருக்கும் போதும் இருக்கா அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்குறாரு. அண்ட் அங்கே வந்து ஒரு சைக்கமோ ட்ரீ இருக்குது. அந்த சைக்கமோ ட்ரீக்கு அடியில் அந்த ஷேடில் நின்றுட்டு இவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே இருக்கிற சரௌண்டிங் வேலி தெரியுது, காட்டேஜஸ் தெரியுது, அண்ட் ட்ரீ ஆர்கிட் தெரியுது. இது எல்லாமே பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்குது. பிகாஸ் இவர் போயிருக்க டைம் பார்த்திங்கன்னா மிட் சம்மர். ஸோ அந்த டைமில் வந்து மரத்தில் இருக்கிற எந்த பழமும் வந்துட்டு பழுக்க ஆரம்பிக்கலை. ஸோ வந்து மரம் ஃபுல்லாகவே வந்து க்ரீனாக தான் தெரியுது இவருக்கு. அண்ட் அங்கே இருந்து பார்க்கும்போது இருக்கிற ரூரல் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா
ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஸ்மோக் வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஸ்மோக் எங்கேருந்து வருதுன்னா அங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கிற சிம்னிலேருந்தும் வந்துட்டுருக்கு. அண்ட் காட்டுக்கு நடுவில் இருந்தும் உட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்தும் வெளியில் வந்துட்டுருக்கு. யாரோ வந்து எரிச்சிட்ருக்காங்க சில கட்டைகளை. ஸோ அதுலேருந்து வர ஸ்மோக்ஸும் வந்து இவரால் பார்க்க முடியுது. வேர்ட்ஸ்வர்த் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் நேச்சர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் டேக்கிங் சிம்பிள் டிலைட். ரொம்ப வந்து சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஹீஸ் என்ஜாயிங் த நேச்சர் லைக் எனிதிங். ரொம்பவும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு மலையை பார்த்தாலும் சந்தோஷப்படுறாரு, அங்கே ஓடிட்டுருக்க ஆறை பார்த்தாலும் சந்தோஷப்படுறாரு, ஓடைகளை பார்த்தாலும் சந்தோஷப்படுறாரு. ரொம்ப வந்து கேர்ஃப்ரீயாக வந்து ஹாப்பியாக இருக்கார். இஸ் டேக்கிங் ப்ளஷர் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஹீஸ் கம்பேரிங் ஹிம்செல்ஃப் லைக் அ டியர். டியர் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், துள்ளி குதித்து ஒரு இடத்துல நிற்காமல் எப்படி குதித்து சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இவரோட மனநிலை இருக்குது. இப்போது அதே இடத்துக்கு தான் வந்து அவரோட சிஸ்டரோட வந்திருக்காரு. இப்போ எதை பற்றி ஒரு நினச்சி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், ஹீ இஸ் கம்பேரிங் தி அர்பன் லைஃப். அர்பன் லிவிங் எப்படி இருக்குன்றதையும் வந்து யோசித்து பார்க்குறாரு. எப்போல்லாம் வந்து இவரோட மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆகுதோ அப்போல்லாம் இவர் என்ன நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு போன இந்த நினைவுகளை வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போதே இவரோட மைண்ட் வந்து ரொம்ப லைட் ஆகிடும். எவ்வளோ தான் வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் டெய்லி லைஃபால் வென் ஹீ ரிமெம்பர்ஸ் இஸ் ஓல்ட் டேஸ், அது வந்து உடனே வந்து இவருக்கு மனசை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடும். ஹீ டேக்ஸ் ப்ளஷர் இன் திங்கிங் ஓவர் த பாஸ்ட் இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட மெமரியில் நேச்சர் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவர் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இவர் அர்பனில் போனதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயம் நாலேஜும் கெயின் பண்ணியிருக்கார் இல்லையா. ஸோ ஹீ நோஸ் ஹவு டு ட்ரீட் அதர்ஸ் ஆல்சோ. ஸோ மற்றவங்களுக்கு வந்து எப்படி கேரிங்காக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தையும் இவர் கற்றுட்ருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் நேச்சர் இந்த செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலான்னா, இட்ஸ் பியூர்லி ஃபிசிக்கல். இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ரொம்ப அட்மயர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கலர்ஃபுல் ஃப்ளார்ஸை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு இயற்கையான பொருட்களையும் தொட்டு பார்க்கும்போதும் இவருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குது. அண்ட் ஸ்வீட் சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அது இன்னுமே இவர் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்குது. அண்ட் நாய்ஸி வாட்டர் ஃபால்ஸ் கூட இவருக்கு ஒரு பேஷன் மாதிரி இருக்குது. அதை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இவர் மனசு விரும்புது மேலும் மேலும். ப்ரெசண்ட் லைஃப்பில் வந்து வேர்ட்ஸ்வர்த் எப்படி இருக்காங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் வந்து நேச்சரில் அவருக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அந்த சந்தோஷம்லாம் வந்து எப்போவுமே இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் ஒரு தெளிவாக இருக்கார். லைக் வந்து மற்றவங்க கிட்ட ஃபேக்காக போய் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, க்ரூயல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் அன்ஃபேரான அல்லது ஒரு குவிக்கான ஜட்ஜ்மெண்டெல்லாம் யாரையும் பற்றி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம நேச்சரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரசிக்கும் போது நமக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ்டாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. வேர்ட்ஸ்வர்த் ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போமில், எப்படி வந்து கடல் அலைகள் வந்துட்டு அகெயின் அண்ட் அகெயின் வந்து ரோல் ஆகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப, அந்த மாதிரி தான் வந்து இவர் மனசுக்குள்ளே இயற்கைக்கு மேலே இருக்கிற லவ் கூட. அண்ட் ஹீ லவ்ஸ் த யூனிவர்ஸ், என்டையர் யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதே மனநிலையில் தான் இவர் வந்து விரும்புகிறாங்க. இதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணலை. அண்ட் நேச்சரை பார்க்குற விதத்தை தான் இவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் ஜஸ்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை மட்டும் ரசித்த வேர்ட்ஸ்வர்த் இப்போ கிடையாது. அட் ப்ரெசன்ட் ஹீ நோஸ் வாட் த நேச்சர் டெல்ஸ் டு ஹிம். என்ன தான் இந்த இயற்கை நம்மக்கிட்ட சொல்ல விரும்புது அப்படிங்கிறதையும் வந்து இவர் நல்லா உணர்கிறாங்க. அண்ட் இந்த போம் எழுதும்போது வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஹிஸ்ட்ரியில் சோஷியல் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ மக்கள் எல்லாமே வந்து ரூரல்லேருந்து அர்பனை நோக்கி வர்றதுனால காடுகளெல்லாம் அழித்து வீடுங்களுக்காக மாற்றிட்டு இருந்த டைம் அது. ஸோ நேச்சரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிற அந்த டைம் ஸ்டார்ட் ஆன ஒரு பீரியடில் தான் இந்த போமை எழுதியிருக்காங்க. ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், நேச்சர் நமக்கு என்ன வந்து சொல்ல வருது அப்படிங்கிறது தெளிவு கிடச்சிதுன்னா வி ஆர் கெட்டிங் அ ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் வித் த நேச்சர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ தட் இஸ் த
third stage of attitude towards nature. பொயட் வந்து இந்த போமோட ஃபைனல் ஸ்டாண்ட்ஸால் யாரை அட்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, அவர் கூடவே இருக்க அவரோட சிஸ்டர் டாரத்தியை பார்த்து டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து சிஸ்டருக்கும் மேலே ரொம்ப வந்து க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு ரிலேஷன் அவருக்கு. வெரி ஸ்பெஷல் டாரத்தி எப்போவுமே வேர்ட்ஸ்வர்த்துக்கு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட இருக்கிற இந்த நிமிஷம் தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்டு உனக்குமே வந்து வயசாகும். உனக்கு முன்னாடி நான் இறந்துட்டாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னு நீ நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த நினைவுகள் வந்துட்டு உன் மனசில் எப்போவுமே பசுமையாக இருக்கும். ஸோ அதுவே வந்து உன் மைண்டு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வேர்ட்ஸ்வர்த் திங்க் நேச்சர் வந்து ஒரு விமன் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஹி சேஸ் இந்த நேச்சர் மட்டும்தான் வந்து என் வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையுமே வந்துட்டு நிறைஞ்சிருக்கு. அது என் மனசாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த நேச்சர் என் கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு ப்ரேயரும் வைக்கிறாங்க நேச்சர்கிட்ட. எப்போவுமே அவங்க தங்கச்சியை வந்துட்டு ரொம்ப சேஃபாக வந்து இந்த நேச்சர் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லா வந்து ப்ளெஷர்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கணும்னு இவர் விரும்புகிறாரு. எப்போவுமே மூணு அவங்களோட ஃபேஸில் படணுன்னும், அண்ட் வந்து வின் வந்து அவங்க மேலே ப்ளோ ஆகும்போதெல்லாம் அவங்களுக்கு இந்த ஒரு நேச்சரோட பியூட்டி வந்து அவங்க ஃபீல் பண்ணணுன்னும், அவர் கூட இருந்த அந்த நேரங்கள்லாம் வந்து நினைவில் இருக்கணும்னு சொல்லியும் ப்ரே பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ வந்து வேர்ட்ஸ்வர்த் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னா, எல்லா விஷயத்துலேயும் எல்லா இயற்கையான விஷயத்துலேயும் கடவுளை பார்க்குற ஒரு பேந்திஸ்டாக மாறிட்டாங்க. ஸோ இந்த போம் பற்றின ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். இதை தாண்டி நீங்கள் போய்ட்ரி லைன்ஸை ஒன்று ஒன்றா படிக்கும்போது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. படிச்சிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு குவிஸ் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ இந்த போமுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேர்ட்ஸ்வர்த் சொன்ன மாதிரி ரொம்ப நேச்சுரை லவ் பண்ணுங்கள். நேச்சர் கூட வந்துட்டு இருக்கிற கனெக்ஷனை உணர்ந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நம்மளும் உணர்வோம். ஸோ அடுத்து இருக்க ஜென்ரேஷன் நல்லா வளரணுன்னா, நம்ம வாழணுன்னா நம்ம வந்து நேச்சரை பாதுகாக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கூலாக பண்ணுங்கள்.